ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்வல் காமிக்ஸில் நம்ம டெட்பூல் மோஸ்ட்லி தனியாக தான் எந்த ஒரு மிஷனையும் முடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எல்லா காமிக்ஸ்லையுமே இவர் தனியாக தான் ஒர்க் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இவர் வாயை திறந்து பேசுறதை கேட்டாலே யாருக்கும் இவர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசையே வராது. அப்படி இருந்துமே சில சூப்பர் ஹீரோஸ் கூட சில காமிக்ஸில் மட்டும் நம்மளுடைய டெட்பூல் வந்து ஒன்னா டீம் அப் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்ம டெட்பூல் டீம் அப் பண்ண ரொம்பவே பெஸ்ட்டான 5 ஹீரோஸ் யார் அப்படிங்கிறத தான் ஒரு லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நம்ம 5th பிளேஸ்ல பார்க்க போறேன். நம்ம டெட்பூலோட ரொம்ப பெஸ்டான ஒரு டீம்மேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெனம் தான். ஸோ வெனம் வந்து எட்டி பிராக்கோட இருக்கும்போதும் சரி, அதே நேரத்தில் டெட்பூலோட பாடியை சூஸ் பண்ணி அவரோட ஹோஸ்டா சூஸ் பண்ணும்போதும் சரி, ரொம்பவே பெஸ்டான டீம்மேட்டா பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இருந்திருப்பாங்க. அதாவது காமிக்ஸ்ல நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூலும் வெனமும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலயும் பார்த்துட்டீங்கன்னா நம்ம டெட்பூல் வந்து அந்த பிளாக் சூட்டை யூஸ் பண்ணுவார் பார்த்தீங்களா, அதாவது வெனமோட சூட்டு. ஸோ அந்த சூட்டை யூஸ் பண்ணும்போது இவர் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கேரக்டரா இருப்பாரு. இவரோட ஸ்ட்ரென்த், ஸ்பீடு, ஸ்டாமினா, அஜிலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துல பார்த்துட்டீங்கன்னா இவர் வந்து இந்த பிளாக் சூட்டை போட்டிருக்கும் போது நம்ம டெட்பூலை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி காமிக்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெனமுக்கும் நம்ம டெட்பூலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி யோசிக்கிற கேரக்டர்ஸை தான் வந்து காமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் காமிச்சிருப்பாங்க. 2 பேருக்கும் மற்றவங்க மேல ஈவியாருக்கும் இருக்காது. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா யோசிக்கவே மாட்டாங்க. அந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா தங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணியிருப்பாங்க. அது டெட்பூலை பொறுத்த வரைக்கும் பணத்துக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய கேரக்டர். அதே வெனம் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாரையும் போட்டு தள்ளி போயிட்டு இருக்க ஒரு மான்ஸ்டர். ஸோ இவங்க 2 பேரும் ஒன்னா சேரும் போது எப்படி இந்த காம்போ இருந்திருக்குன்னு நீங்களே நினைச்சு பாருங்க. ஸோ 2 பேரும் ஒன்னா இருக்கும் போதும் சரி, அதே நேரத்தில் எட்டி வெனம் இருக்காரு பார்த்தீங்களா, ஸோ அவரு கூட நம்ம டெட்பூல் டீம் பண்ணி ஒர்க் பண்ணும் போதும் சரி, 2 பேரும் பயங்கரமான ஒரு பெஸ்டான டீம்மேட்டா இருந்திருப்பாங்க. ஒரு பெஸ்ட் டியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு காரணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்ல நம்ம டெட்பூலோட ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு டீம்மேட் இல்லைனா ஒரு டீம் பண்ணலே பெஸ்டான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம வெனமை மென்ஷன் பண்ணி அவருக்கு இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம 4th பிளேஸ்ல பார்க்க போறோம். நம்ம டெட்பூல் டீம் பண்ண ரொம்ப பெஸ்டான இன்னொரு ஹீரோ யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய வுல்வரின் தான். ஸோ வுல்வரினும் நம்ம டெட்பூலும் பார்த்தீங்கன்னா காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸாக தான் இருப்பாங்க. அதாவது எப்போல்லாம் நம்ம டெட்பூலும் வுல்வரினும் மீட் பண்ணிக்கிறாங்களோ அப்போல்லாம் 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுப்பாங்க. ஏன்னா 2 பேருமே ரீஜெனரேஷன் ஹீலிங் ஃபேக்டர் இருக்கு. அதே நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறதையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெட்பூலுக்கும் வுல்வரினுக்கும் காமிக்ஸில் அவ்வளவா ஒத்து போகாது. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டெட்பூல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பணத்துக்காக எதையுமே செய்யக்கூடிய ஒரு மர்சனரி. ஆனால் நம்மளுடைய வுல்வரின் பார்த்துட்டீங்கன்னா நல்லதுக்காக போராடக்கூடிய ஒரு கேரக்டர். எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய எக்ஸ்மென் டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வுல்வரின் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அவெஞ்சர்ஸ் வர்சஸ் எக்ஸ்மென் அப்படின்ற ஒரு ஸ்டோரி லைன்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்மென் எல்லாரும் வந்து எப்படியாச்சும் மறுபடியும் மியூட்டன்ஸை கொண்டு வரதுக்காக அந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸோட பவரை யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னே அவரே பார்த்தீங்கன்னா எக்ஸ்மெனுக்கு அகைன்ஸ்டா மாறிடுவாரு. அந்த டீமுக்கு அகைன்ஸ்டா வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் கூட சேர்ந்துருப்பாரு. ஸோ அப்பனா இவர் எந்த அளவுக்கு ரொம்ப நல்ல கேரக்டரா இருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வார்ல ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதையும் தாண்டி கனடியன் ஏஜென்ட்டாகவும் இருந்திருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட கேரக்டர் எதுக்கு டெட்பூல் கூட ஒன்னா டீம் அப் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்மளுடைய டாக்டர் டூம் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்றதுக்காக இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாலும் நிறைய இடங்கள்ல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாத்திக்கவும் செஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நம்ம டெட்பூலும் நம்ம வுல்வரினும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்டான டீம்மேட்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னு வச்சுங்க, எனிமியை தூக்கி போட்டு பந்தாடிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஞ்சரான ஒரு டியோவா இவங்க 2 பேரும் இருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ டெட்பூல் 3 மூவி கூட வரப்போகுது. ஸோ அந்த மூவிலையும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் டீம் பண்ணி பயங்கர மாஸ் காமிக்க போறாங்க. ஸோ இந்த ஒரு கேரக்டர்ஸ் அது இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது காமிக்ஸ்ல ரொம்பவே கம்மியா இருந்திருக்கு. ஸோ அப்படி இருந்தாலுமே மூவில அதை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சூப்பர்பா இருக்குன்னு தான் சொல்வேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்ல வந்து நம்ம டெட்பூல் அப்புறம் வுல்வரின் டூவோக்கு பார்த்தீங்கன்னா 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் மோஸ்ட்லி காமிக்ஸ்ல அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண டைம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அடுத்த லிஸ்ட்ல நம்ம 3rd பிளேஸ்ல பார்க்க போற ரொம்பவே பெஸ்டான டெட்பூலோட டீம்மேட் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா கேபிள் தான். ஸோ கேபிள் அப்படின்ற கேரக்டர் வந்து நம்ம டெட்பூல் 2ல பார்த்துருப்போம். ஸோ இந்த கேரக்டர் காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ல வாழக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ ஃபியூச்சர்ல பார்த்துட்டீங்கன்னா நிறைய மோசமான விஷயங்கள் நடந்திருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா மியூட்டன்ஸா இருக்கட்டும், அவெஞ்சர்ஸா இருக்கட்டும், ஏன் சூப்பர் ஹீரோஸ் கூட அழிஞ்சு போயிருப்பாங்க. அந்த சென்டினல்ஸ் அப்படிங்கிற ரோபோட்ஸ் வந்து ரொம்ப அட்ராசிட்டி பண்ணியிருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இந்த ஒரு கேபிள் வந்து அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ணி நம்ம ஹோப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணி அப்புறம் டெட்பூலோட டைம் லைனுக்கு வந்து அங்கெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே பெஸ்டான ஒரு டைம் டிராவலர் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் இந்த கேபிள. ஸோ இந்த ஒரு கேரக்டர் நிறைய பவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்ஸ்ல காமிச்சிருப்பாங்க.
ஸோ இந்த ரெண்டு கேரக்டரும், அதாவது நம்ம டெட்பூலும் கேபிளும் எப்போ வந்து மீட் பண்ணாங்களோ அப்போலேருந்து காமிக்ஸில் பயங்கர அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கேபிள் தான் வந்து நம்ம டெட்பூலோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்மேட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து நம்ம டெட்பூலுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து இந்த ஒரு கேரக்டர் வந்து அவர் ட்ரீட் பண்ணுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கேபிளோட பவர்ஸையும் அதே நேரத்தில் நம்ம டெட்பூலோட பவர்ஸையும் ஒன்றா கம்பைன் பண்ணி நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பயங்கர மாசான ஃபைட்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேயும் நம்மளுடைய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வில்லன்ஸ் இந்த அப்பாக்லிப்ஸ்லாம் இருக்கா பார்த்தீங்களா, அவருக்கு அகேன்ஸ்டாலாம் இவங்க ஃபைட் பண்ணுற மாதிரி வந்து காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டுவோ இன் மாரல் காமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கேரக்டர்ஸை சொல்லலாம். பிகாஸ் இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த கான்வர்சேஷனாக இருக்கட்டும், அதில் இவங்களுக்குள்ளேயே ஃபைட்லாம் நடக்கும். ஸோ அதுவாக இருக்கட்டும், அதில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எனிமி கூட சண்டை போடுறதா இருக்கட்டும், எல்லாமே காமிக்ஸில் வேற லெவலில் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் காமிக் ஸ்டோரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ண தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு கூட பார்த்துட்டிங்கன்னா இம்மோர்டல் ஹல் காமிக் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இம்மோர்டல் ஹல் காமிக் சீரிஸ்லேருந்து எல்லா லிமிடெட் சீரிஸையும் கவர் பண்ணிட்டு மெயின் ஈவெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா மாரல் காமிக்ஸில், ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசுவோம். அப்போ வந்து இந்த கேபிளும் நம்மளுடைய டெட்பூலும் டீம் பண்ண காமிக்ஸை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த டெட்பூல் 2 மூவியில் கூட பார்த்தீங்கன்னா கேபிளுக்கும் நம்மளுடைய டெட்பூலுக்குமான அந்த ஒரு பாண்டிங்கை வந்து கொடுத்துருப்பாங்க. உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஸோ அதில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா இனிமேல் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு டூவோக்கு வந்து 3rd பிளேஸ் கொடுத்துருக்கோம். நம்ம டெட்பூல் டீம் பண்ணதுலேயே கேபிள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கேரக்டர். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிறோம். நம்ம டெட்பூலோட ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டீம்மேட் ஒரு ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்பைடர் மேன் தான். ஸோ ஸ்பைடர் மேனும் நம்ம டெட்பூலும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் டெட்பூல் எப்பவுமே ஜாலியாக இருப்பார். ஆனால் ஸ்பைடர் மேன் பார்த்தீங்கன்னா சில காமிக்ஸில் ஜாலியாக இருந்தாலும் சில காமிக்ஸில் ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருப்பார் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஆனால் எப்போ நம்ம டெட்பூல் கூட ஸ்பைடர் மேன் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரோ ரெண்டு பேரும் பயங்கர ஜாலியான கேரக்டர்ஸாக மாறிட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கான அந்த கிராஸ் ஒரு காமிக் இருக்கு பார்த்தீங்களா, அது இந்த ரெண்டு பேரும் ஒன்னா டீம் அப் பண்ணக்கூடிய அந்த காமிக்ஸ் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் மேன் பயங்கர ஃபன் பண்ணியிருப்பாரு. சொல்லப்போனால் இவங்க ரெண்டு பேரையோ டிஎன்ஏவை ஒன்னா சேர்த்து இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய ஒரு மேட் சயின்டிஸ்ட் வந்து உருவாக்கியிருப்பான். ஸோ அந்த கேரக்டர் கூட பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போகிற மாதிரி வந்து காமிக்ஸை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம சேனலில் கூட வந்து ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா நம்ம டெட்பூலாக இருக்கட்டும் அதில் நம்மளுடைய ஸ்பைடர்மேனாக இருக்கட்டும், ஸோ ரெண்டு பேருமே டீம் அப் பண்ணிட்டாங்கன்னா அந்த காமிக் வேற லெவலில் இருக்கும். ஸோ அப்பியரன்ஸும் ரெண்டு பேருக்கும் வந்து சிமிலராக தான் இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய டெட்பூல் இருக்கார் பார்த்தீங்களா, எப்போ பார்த்தாலும் ஸ்பைடர்மேனை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து 4th வால் பிரேக் பண்ணி கிண்டல் பண்ணிகிட்டே தான் இருப்பார். அது நம்மள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது பார்க்க உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஒரு காமிக் சீரிஸும் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடெட் காமிக்ஸ் மாதிரி தான் வந்துச்சு. மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 காமிக்ஸ் கிட்ட வந்திருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம சீக்கிரமாக பேசலாம். ஸோ இந்த ஒரு டூவை பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய வில்லன்ஸ் கூட இவங்க வந்து சண்டை போட வேண்டியிருந்துச்சு. எப்படி நம்ம ஸ்பைடர்மேன் வந்து மூன் நைட் கூட வந்து டீம் அப் பண்ணி ஃபைட் பண்ணது காமெடியாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம டெட்பூல் கூட டீம் அப் பண்ணும்போது இன்னுமே காமெடியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வுல்வரின், ஹல்க்கு, அப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு ரொம்ப ஜாலியாக வந்து ரோஸ் பண்ணியிருப்பாங்க இவங்களோட காமிக்ஸில். சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஃபேன்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு காமிக் தான் இவங்க ரெண்டு பேரோட அந்த டீம் அப் பண்ணக்கூடிய காமிக்ஸ். மற்றபடி மெயின் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எந்த ஒரு ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட டீம் அப் காமிக்ல இல்லை. சொல்ல பார்த்துட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக வந்து காமிக்ஸில் சுற்றுற மாதிரி காமிச்சு அதை பெஸ்ட்டாக முடிச்சு வச்சிருப்பாங்க. அதனால் நம்ம லிஸ்ட்டில் இந்த ரெண்டு டூவோக்கு பார்த்துட்டிங்கன்னா அதாவது நம்ம டெட்பூலும் நம்மளுடைய ஸ்பைடர்மேனும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண அந்த ஒரு டீமுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டீம் அப்படின்னு சொல்லி 2nd பிளேஸை கொடுத்துருக்கோம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற நம்ம டெட்பூல் டீம் அப் பண்ணதுலேயே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டீம்மேட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேற யாரும் கிடையாது, நம்ம டெட்பூல் தான். ஸோ டெட்பூல் பார்த்தீங்கன்னா மாரல் காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபன்னான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதையும் தாண்டி சீரியஸான நிறைய டெட்பூல் வெர்ஷன்ஸ்மே இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ டெட்பூல் கில்ஸ் டெட்பூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிக் சீரிஸ் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா டெட்பூலோட கில்லாஜி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு ஸ்டோரி லைனை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ டெட்பூல் மாரல் யூனிவர்ஸை கில் பண்ண மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ரியல் வேர்ல்டில் இருக்கிறவங்களை கில் பண்ணுவார். அப்புறம் தன்னுடைய ஆல்டர்னேட் வெர்ஷன்ஸே கில் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டோரி போயிட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்டோரியில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய டெட்பூல் வெர்ஷனை பார்த்துருப்போம். அது ஹெட் பூலு, டாக் பூலு, அப்புறம் வந்து டைனோசர் பூலு, அப்புறம் லேடி பூல், அப்புறம் வந்து பாண்டா, அப்புறம் நம்மளுடைய வுல்வரின்னு சொல்லிட்டு எல்லா விதமான வெர்ஷன்ஸையும் மொத்தமாக இறக்கி விட்டு கேலக்டஸ்லாம் நம்ம டெட்பூல் வெர்ஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மாஸ் காமிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டெட்பூல் ஸ்டோரி லைன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏகப்பட்ட டெட்பூல் வெர்ஷன் நம்மளால பார்க்க முடியும். கவுபாய் மாதிரிலாம் நம்ம டெட்பூலை பார்த்தா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஸோ அது மாதிரி பவர்ஃபுல்லான நிறைய கேரக்டர்ஸை காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க கூட நம்ம டெட்பூல் டீமை பண்ணுவார். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 டீமாக பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ நிறைய நல்ல டெட்பூல் ஒரு பக்கமும் நிறைய கெட்ட டெட்பூல் ஒரு பக்கமும் இருப்பாங்க. இது நல்ல டெட்பூலை வந்து பிரைமேட்லேருந்து போகக்கூடிய நம்ம வேர்ட் வில்சனாக இருக்கக்கூடிய டெட்பூல் வந்து லீட் பண்ணுவார்.
கெட்ட டெட்பூல் பார்த்துட்டிங்கன்னா கெட்ட வெர்ஷனில் இருக்கிறவங்களை வந்து லீட் பண்ணி கொண்டு போகிறேன். ஸோ 2 பேருக்குள்ள பயங்கரமான ஒரு மல்டிவர்சல் பேட்டில் நடக்கும். பார்க்கணும்லேயே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு டீம் அப் பண்ணப்பட்ட வெர்ஷனில் இருக்கக்கூடிய டெட்பூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா டெட்பூல் எப்படிப்பட்டாருன்னு அடுத்த டெட்பூல் தானே புரியும். ஸோ அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸையும் பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்த கேரக்டர்ஸை தாண்டி இன்னும் சில பேரை வந்து நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு பனிஷர், மூன் நைட், ஏன் தானோஸ் கூட பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் வந்து நம்ம டெட்பூல் கூட டீம் அப் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து நம்ம டெட்பூல் கூட டீம் அப் பண்ணாலும் ரொம்ப பெஸ்ட்டான டீம்மேட்ஸ், ஒரு பெஸ்ட்டான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இந்த 5 பேர் தான் நம்ம சொல்லணும். அதுலேயும் கேபிள், நம்ம ஸ்பைடர்மேன், இவங்க 2 பேருக்கு தான் முக்கியமான இடம் கொடுக்கணும். அவங்கள தான் இந்த லிஸ்ட்லேயே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மாரல் டிசி பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.